அதுக்கு அதோட பேசிக் என்ன அப்படின்னா அந்த அன்பை புரிய வைக்கிறதுக்காக, அந்த அன்பு செய்து உண்மை என நிரூபிக்க உயிரை விட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன இந்த உலக சார்ந்த இந்த ஊனியல்பு சார்ந்த அன்புக்காகவே ஒருத்தங்க உயிர் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த உலகையெல்லாம் படைத்த கடவுள் ஒன்றுமில்லாத நம்மை பாவிகளும் குப்பையும் தூசியுமா இருக்கிற நம்ம மேலே வைத்த அன்பை உறுதிப்படுத்த, உண்மைன்னு நிரூபிக்க அவர் தன்னோட உயிரையே கொடுத்தார். உயிரையே கொடுத்தார். இதை விட உங்களை வேற யார் அன்பு செய்ய முடியும் சொல்லுங்க? இவரை விட அதிகமாக இந்த உலகத்தில் யார் உங்களை அன்பு செய்ய முடியும்? யாராவது செய்ய முடியுமா? அன்பு செய்ய முடியுமா? அப்போ இந்த அன்பு எவ்வளவு உயர்ந்தது, உன்னதமானது, அது நிறைவானது அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். நான் உணர்ந்த பிற்பாடு தான் என்னுடைய வாழ்க்கையை முழுசாக நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் தீர்மானம் செய்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, உங்கள் பக்கத்தில் இருக்காங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்து கை கொடுத்து, ஏசு இன்னைக்கு உங்களை அன்பு செய்கிறார் அப்படின்னு சொல்லுங்கள். Jesus loves you today. ஏசு இன்றைக்கு உங்களை அன்பு செய்கிறார் இல்லையா? அன்பு செய்தாரா? அதை சொன்ன உடனே பக்கத்தில் இருக்கிற முகத்தை பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு. நீங்கள் சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்கீங்க பாருங்க. நம்ம சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? கடவுளுடைய படைப்பு நாம. அப்போ பக்கத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ஏசு உன்னை. ஒரு முறை சொன்னதுக்கே இவ்வளோ சந்தோஷம் வருதுன்னா, வாழ்க்கை பூரா இயேசுவோட அன்பை அனுபவிச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? சந்தோஷமா இருக்கும்ல. அந்த அன்பை நாம் தவற விடுறோம். நிறைய நேரத்தில் தவற விடுறோம். அப்போ அந்த அன்பு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தேவை. அன்றைக்கு தான் நான் தீர்மானம் செய்தேன், என்னுடைய ஆண்டவர் இயேசுவுக்காக நான் என்னையே கொடுக்கணும். என்னையே கொடுத்தாதான் அந்த அன்புக்கு நான் ஏதாவது கொஞ்சமாவது செய்ய முடியும் என்ன நினைத்து அன்னைக்கு நான் தீர்மானம் செய்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த 5 காயம் அப்படிலாம் அதெல்லாம் என்னானே தெரியாது. அதுக்கு முன்னாடியே நான் அந்த தீர்மானம் எடுத்துட்டேன், என்ன அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அங்கே டிவைன் சென்டரில் 1 மாதம் முடிச்சுட்டேன். 2வது மாதம் ஜூலை மாதம் எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. ஆவியானவர்கிட்ட ஜெபிச்சுட்டே இருந்தபோது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். என்ன அப்படின்னா, நீ எனக்கு அதிகமாக ஜெபமாலை சொல்கிற பழக்கம் சின்ன வயசுலேருந்து. ஜெபமாலை, இது அக்டோபர் மாதம் தானே, எல்லோரும் ஜெபமாலை சொல்கிற பழக்கம் இருக்கா? வச்சுருக்கீங்களா கையில்? வெரி குட். இது எப்பவும் கையில் இருக்கணும். ஜெபமாலை சின்ன வயசுலேயே சொல்லுவேன். அப்போ எனக்கு ஜெபமாலை ஜெபம் மட்டும்தான் காணாமல் தெரியும். ஜெபமாலை சொல்கிறது மட்டும்தான் காணாமல் தெரியும். மற்றபடி எந்த ஜெபமும் எனக்கு தெரியாது. ஸ்பான்டேனியஸாக வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறக்கெல்லாம் எனக்கு தெரியாது. எப்போ ஆவியானவருடைய அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தனோ அதுக்கப்புறம் இந்த ஜெபமாலையை கூட அந்த பரவசமாக ஜெபிக்க, அந்த ஆவியானவரோட துணையோட ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ஆவியில் நிரம்பி ஜெபமாலை செய்யணும். அப்போ நமக்கு தூக்கம் வராது, சோர்வு வராது. அது இன்னும் வல்லமையான ஜெபமாக இருக்கும். சாத்தானை எதிர்க்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த ஜெபமாலைக்கு உண்டு. சாத்தானை எதிர்க்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஜெபமாலை. அப்போ இந்த ஜெபமாலை இதுதான் எனக்கு தெரியும். ஆனால் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினா அப்படின்னா, நாம் அன்னை மரியாள் திருப்பாடல் 1:1 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? திருப்பாடல் 1 ஆண்டவர் திருச்சட்டத்தை அல்லும் பகலும் தியானிக்கிறவர் பேறு பெற்றவர். அப்படிதானே? இறைவார்த்தையை அல்லும் பகலும் சிந்திக்கிறவர், தியானிக்கிறவர் பேறு பெற்றவர் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பாடல் 1 வச்சிருக்கீங்களா? பைபிள் எடுங்க. நற்பேறு பெற்றவர் யாருன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. நல்லவங்க யாரு? பிளஸட் பீப்புள், யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். 2வது வசனம் 1:2. ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர் அப்படின்னா என்ன? திருச்சட்டம் இதுதான். ஆண்டவருடைய இறை வார்த்தையில மகிழ்ச்சி இருக்கிறவர், அவரது சட்டத்தை பற்றி அல்லும் பகலும் சிந்திக்கிறவர் பேறு பெற்றவங்க. அப்போ அன்னை மரியாள் தான் பேறு பெற்றவங்க. ஏன்னா அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை அல்லும் பகலும் உள்ளத்தில் இருத்தி
சிந்தித்து வந்தாங்க அப்படின்னு லூக்கா நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். அல்லும் பகலும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் உள்ளத்தில் வைத்து தியானிக்கிறவங்க பேறு பெற்றவங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நம்ம இந்த வாழ்க்கையில எத்தனை முறை பூசை பார்த்துருப்போம்? ஞாயிற்றுக்கிழமை பூசை 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆனவங்களாம் இருக்கிறோம். எத்தனை திருப்பலி பார்த்துருப்போம், எத்தனை இறைவார்த்தை கேட்டிருப்போம். உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இறைவார்த்தைய சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இறைவார்த்தை, ஒரே ஒரு இறைவார்த்தை யாராவது சொல்லுங்க. எனக்கு ஏதும் வெரி குட். எந்த நன்மையும் குறைவுபடாது. வெரி குட், பரவாயில்ல, வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வார்த்தை நமக்குள்ள இருக்கு, ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாருக்கும் இல்லை, ஒருவேளை இருக்கும் சொல்றதுக்கு கூச்சமாக இருக்கலாம், மனசுக்குள்ளே இருக்கும் சொல்ல முடியாது. இப்போ இதெல்லாமே ஒரு சிலர் இப்போ உங்களை பற்றி யாராவது மோசமாக பேசிட்டாங்கன்னு வைங்க, உங்களை யாராவது குற்றப்படுத்திட்டாங்க, அல்லது இல்லாதது பொல்லாதது சொல்லிட்டாங்க, உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லிட்டாங்க, உங்களை காயப்படுத்திட்டாங்க, நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை செய்தா சொன்னாங்க. அந்த நபரை உங்களால் மறக்க முடிஞ்சிருக்கா? அவங்க சொன்ன வார்த்தையை மறக்க முடிஞ்சுதா? ஏன்னா அதைத்தான் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வர்றாங்க. ஐயோ, இவன் என்னை இப்படி சொல்லிட்டாளே, இவன் இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அவங்க சொன்னது ஒரு முறையாக இருக்கும், நீங்கள் தியானம் பண்ணது 1000 முறையாக இருக்கும். என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, நான் செய்யாத இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டாங்களே, இல்லாத சொல்லிட்டாங்களே, இல்லாத சொல்லிட்டாங்களே, எனக்கு மன்னிக்கவே முடியாது, என்னால் மன்னிக்கவே முடியாது, எனக்கு மறக்கவே முடியாதுன்னு அந்த சொன்ன மனிதர்களுடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தியானித்து என்ன ஆகும்? நோயாளி ஆகும். ஒன்று, அந்த சொன்ன மனிதர்கள் மேலே வெறுப்பு வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். அது நமக்குள்ள நோயை உருவாக்கும், வாழ்வு தராது, நமக்கு வாழ்வை அழிக்க தான் செய்யும். மனிதனுடைய வார்த்தையை தியானித்தால் நமக்கு அழிவு தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்து தியானிக்கிற பொழுது நமக்கு வாழ்வு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இப்போ வாழ்வு பெறணும். அப்போ அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்து இருத்தி சிந்தித்து தியானித்து வந்தாங்க இறுதி வரைக்கும். அவங்க தான் பேறு பெற்றவங்க. அப்போது இந்த இறை வார்த்தைக்குள்ள இந்த திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுவதற்காக கடவுள் ஆவியானவர் எனக்கு ஒரு உந்துதல் கொடுத்தார். பைபிள் படி, பைபிள் எடு, இறைவார்த்தை எடு, நீ வாசி அப்படின்னு சொல்லி ஜூலை மாதம் 1 தேதி நான் பைபிள் எடுத்தேன். ஜூலை மாதம் 1 தேதி, ஜூலையில் 31 நாள் இருக்கு இல்லையா, ஜூலை 31ஆம் தேதி காலையில் நான் திருவெளிப்பாடு முடிச்சிட்டேன். தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரைக்கும் 30 நாளில் பைபிள் படிக்க முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்க. நான் படித்தேன் 30 நாளில், என்னால் பைபிள் முழுசாக படிக்க முடிஞ்சுது. நைட்டு பகலாக படித்தேன், வெறித்தனமாக படித்தேன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டா நமக்கு எது தேவையோ அதை தான் சொல்லித் தருவார், அதை மட்டும்தான் சொல்லித் தருவார். தேவையில்லாத பற்றி நம்ம கவலைப்படவோ, தேவையில்லாத பற்றி சிந்திக்கவோ தியானிக்கவோ நமக்கு நேரம் இருக்காது, வாய்ப்பு இருக்காது. அப்போ எது தேவையோ அதை ஆவியானவர் சொல்லித்தர். நிறைவானவர் வரும்பொழுது குறைகள் எல்லாம் அகன்று போகும். நிறைவானவர் ஆவியானவர் தான். அவர் வந்தால் நம்மை நிறை உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துவார். இப்போ இந்த ஆவியானவர் எனக்குள்ளே பைபிள் படின்னு 1 மாதத்தில் நான் பைபிள் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் எனக்கு ஒரே ஒரு வசனம் தான் மனசுக்குள்ளே வந்துச்சு. என்ன அப்படின்னா, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், 15, 16. சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் அந்த வசனம் காணாமல் தெரியணும் கட்டாயம். யோவான் 15, 16. வெரி குட். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எதுக்கு? அதுக்கு பின்னாடி வர வசனம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ எதுக்காக கடவுள் நம்மளை பேர் சொல்லி அழைத்தார் அப்படின்னா,
கனி தருகிற வாழ்க்கைக்காக. அதுவும் நிலைத்திருக்கிற கனி கொடுக்கணும். நிலைத்திருக்கிற எப்போதும் கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. எப்போதும் நிலைத்திருக்கிற கனி எப்படி கொடுக்க முடியும்? எப்போதும் நிலைத்திருக்கிற கனி எப்படி கொடுக்க முடியும்? ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் எப்போதும் கனி கொடுக்குமா? கொடுக்குமா? சீசனுக்கு தான் கொடுக்கும். அம்மா கரெக்டாக சொன்னாங்க, சீசனுக்கு தான் கனி கொடுக்கும் இல்லையா? ஒரு மரம் மாமரம் அப்படின்னா மாமரம் சீசனுக்கு தான் கனி கொடுக்கும் இல்லையா? எல்லா பழங்களும் எல்லா பழ வகைகளுமே அதுக்கு உரிய சீசன் இருக்கும். சாமி ஒரு இடத்துல அப்படியே போயிட்டே இருப்பார். அவருக்கு பயங்கரமாக பசி வரும். பயங்கரமாக பசி வரும்ல. பசி வரும்போது ஒரு அத்தி மரத்திட்ட போய் கனியை தேடுவார். கேட்டிருக்கீங்களா? அத்தி மரத்திட்ட போய் கனியை தேடுவார். அந்த அத்தி மரத்தில் கனி இருக்குமா? இல்லை. அப்போ சீடர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவரே இது அத்திப்பழ காலம் அல்ல, அத்திப்பழ சீசன் இல்லை, இப்போ போய் நீங்கள் கனியை தேடுறீங்களே. அப்போ ஏசுசாமி அதில் கனியை தேடிட்டு அவருக்கு சாப்பிட பசிக்கு தண்ணி கிடைக்கல, அந்த அத்திப்பழம் கிடைக்கல. என்ன பண்ணினாரு? கோபம் வந்துருச்சுல்ல அவருக்கு. என்ன பண்ணாரு? அத்தி மரத்தை என்ன செய்தாரு? கேட்கல. இல்லை, அது இல்லை, அந்த அத்தி மரம் உண்மை இல்லை. இந்த அத்தி மரத்தை என்ன சொன்னாருன்னா, இனி உன்னுடைய கனியை யாருமே உண்ணக்கூடாது, இனி உன்னுடைய கனியை யாருமே உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்க போய் பெத்தானியா போயிட்டு அடுத்த நாள் திரும்பி அந்த வழியே வராங்க. வரும்போது பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நேற்று நீர் சபித்த அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிற்றே. நேற்று நீர் சபித்த அந்த அத்தி மரம் எப்படி போச்சு? வேரோட காஞ்சி போச்சு. ஒரே நாளில் ஒரு நைட்டில் ஒரு மரம் வேரோட காய்ந்து போகணும்னா என்ன நடக்கும்? எப்படி வேரோட ஒரே நைட்டில் ஒரு மரம் காய்ந்து போகுமா? இடி விழுந்தாதான் நடக்கும். இடி மின்னல் தாக்குனா மரம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? இடி மின்னல் தாக்குனா ஒரு மரம் என்ன ஆகும்? ஒரே நைட்டில் வேரோட காய்ந்து போயிடும், எரிஞ்சே கூட போயிடும் இல்லையா? அப்போது அந்த ஒரே ஒரு வார்த்தை, இயேசுவுடைய ஒரு வார்த்தை, இனி உன்னுடைய கனியை யாருமே உண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார். அந்த வார்த்தை இடியை விட வல்லமையானது, இடிமின்னலை விட வல்லமையானது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை அந்த வார்த்தையை கேட்டு அந்த மரம் கீழ்ப்படிந்தது. அந்த மரம் இனி நான் கனி கொடுக்க கூடாது இயேசு சொல்லிட்டார். இயேசுவோட வார்த்தை அந்த மரத்துக்கு, அந்த மரம் பட்டு போயிடுச்சு, காய்ந்து போயிடுச்சு. இது இயேசு செய்தது நியாயமா அநியாயமா? சீசனே இல்லை, சீசன் இல்லாத ஒரு மரத்துக்கிட்ட போய் எப்படி அவர் கனியை தேடலாம்? சரியா? மாம்பழ சீசனே இல்லை, மாம்பழத்துட்டு போய் மாங்காய் வேணும்னு கேட்டால் சரியா? அப்போ இயேசு செய்தது சரியில்லைல்ல? இல்லை, கரெக்டாக சொல்லுங்க. இயேசு செய்தது சரியில்லை. அவர் கேட்டது தவறு, கேட்டதே தவறு. அதுக்கப்புறம் மரத்தை சபித்தது ரெண்டாவது தவறு இல்லை? நமக்கு அப்படி தான் தோணும், ஆண்டவர் செய்தது தவறு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல யாரோட பயணம் செய்தார்? தன்னுடைய சீடர்களோட. பிரைஸ் தி லார்ட். தூக்கம் வரவங்க சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ எல்லாருக்கும் தூக்கம் வருது இல்லையா? தூக்கம் வர்றவங்க தானே சொல்ல சொன்னேன். சரி, இப்போ இயேசுசாமி கூட சீடர்கள் பயணம் செய்கிறாங்க. அந்த சீடர்கள் பயணம் செய்யும்போது அந்த சீடர்களுக்கு இயேசு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்பினார். இயேசுடைய சீடர்களுக்கு. நாமெல்லாம் யாரு? யாருடைய சீடர்? இயேசுடைய சீடர். இயேசுடைய சீடர் அந்த சீடர்களுக்கு, இயேசு சீடர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்பினார். என்ன பாடம் அப்படின்னா, அந்த அத்தி மரத்திலிருந்து சீடர்களுக்கு ஒரு பாடம். அந்த அத்தி மரம் மரம்
இல்லையா? அது சீசனுக்கு மட்டும்தான் கனி கொடுக்கும். ஆனால் சீடர்கள், இயேசுவோட சீடர்கள் சீசனுக்கு மட்டும் கனி கொடுக்கிறவர்களா இருக்கலாமா? சீசனுக்கு மட்டும் பலன் கொடுக்கிற சீடர்களா இருக்கலாமா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் நான் பூசிக்கு வருவேன், குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் நான் ஆண்டவரை தேடுவேன், குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் ஆண்டவருக்கு பணி செய்வேன், அதுக்கப்புறம் நான் என்னோட வேலையை பார்ப்பேன் அப்படின்னு இருக்கலாமா? தவக்கால் 40 நாள் மட்டும் நான் ஆண்டவருக்குரிய காரியத்தை நல்லா செய்வேன், 40 நாள் முடிஞ்சால் அடுத்த 40 நாள் அடுத்த தவக்காலம் வரைக்கும் நான் என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன், இது இப்படி இருக்கலாமா? அப்போது ஒரு இயேசுவோட சீடர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் வந்து அந்த அத்தி மரத்து வழியாக ஒரு பாடம் சொல்லித்தரார். என்ன அப்படின்னா, சீடர்கள் எப்போதும் கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும். எப்போதும், சீசனுக்காக இல்லை, எப்போதும் கனி கொடுக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையும் இந்த அத்தி மரத்தை போல தான். புரியுதா? அவங்க வாழ்க்கையும் இந்த அத்தி மரத்தை போல தான். கனி கொடுக்காத வாழ்க்கை, பட்டு போன வாழ்க்கை, பயனற்ற வாழ்க்கை அப்படிங்கிறத அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் அங்கே அதை செய்தார். இப்போ எப்போதும் எப்படி கனி கொடுக்க முடியும் அப்படின்னா, எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நான் 7-8 வசனம் பாருங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை, அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர், அவர்கள் நீரோடை நோக்கி வேர் விடுகின்றனர், வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை, அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும், வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது, அது எப்போதும் கனி கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். இங்க தெளிவா சொல்றார், தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சீடர் எப்போதும் கனி கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும்? அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பானவங்களா இருக்கணும். நீர் அருகில் நடப்பட்ட மரம் எப்போதும் கனி கொடுக்கும், எப்போதும் பசுமையாக இருக்கும், வறட்சி மிக ஆண்டிலும் அதற்கு கவலை இராது. ஏன்னா அதனுடைய வேர் நீரோடையை நோக்கி இருக்கிறது. அப்போ அது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, 5வது வசனம் பாருங்க. ஆண்டவர் கூறுவது இதுவே, மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவார்கள். மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதர்களில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? மனிதர்கள் மேலையா, கடவுள் மேலையா? மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க சபிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மனிதனை நம்புகிறவங்க, பில்லி சூனியம், மந்திரமாயம், அந்த மாதிரி மந்திரவாதிகளை நம்புறவங்க, குறி சொல்றவங்களை நம்புறவங்க, ஜோசியத்தை நம்புறவங்க, இந்த மாதிரி அந்நிய கடவுளை நம்பி போறவங்க, இவங்கெல்லாம் சபிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் இயேசு மேல. அவர் தான் நம்பிக்கைக்குரியவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த மனிதன் மீது நம்பிக்கை வச்சா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பாவர்கள், பருவ காலத்திலும் அவர்கள் பயனடைய மாட்டார்கள், யாரும் வாழா உவர் நிலத்தில் அவர்கள் குடியிருப்பார்கள் அப்படின்னு எங்க கீழே 6வது வசனத்துல சொல்லப்படுது. அப்போ 5, 6, 7, 8 ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல 2 வசனம் நம்பிக்கை, மனிதன் மேல நம்பிக்கை வச்சா எப்படி இருக்கும், அடுத்த 2 வசனம் கடவுள் மேல நம்பிக்கை வச்சவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும். அப்போ இந்த வாழ்க்கை, அப்போ நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தோம் என்றால் நாம் எப்போதும் கனி கொடுக்குற சீடர்களாக நாம் வாழ்வோம். அப்போ யோவான் 15:16 ஆண்டவர் இயேசு எனக்கு இந்த வசனத்தை தான் சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போது அந்த வசனம் எனக்கு அந்த சின்ன வயசில் 21 வயசு எனக்கு அந்த வயசில் அந்த வசனம் புரியல. ஆனால் அந்த வசனம் மட்டும் ஆழமாக மனசுக்குள்ளே இருந்துச்சு. நான் தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன். இது என்ன வசனம், இது ஏன் அந்த கனி தருகிற வாழ்க்கைனா என்ன, அதுவும் நிலைத்திருக்கிற கனினா என்ன, இது எப்படி நம்ம செய்ய முடியும், அப்போ இயேசுவுக்கு கனினா என்ன அப்படின்னா, நான் ஒரு கனி அல்லது ஒரு சீடர், ஒரு விதை அப்படின்னா நான் இன்னொரு கனியை, இன்னொரு சீடரை அல்லது இன்னொரு விதையை நான் உருவாக்கணும். ஒரு விதை இன்னொரு விதையை உருவாக்கும்.
ஒரு விதை ஒரு மரத்தை உருவாக்கும், அதுல பல விதைகள் வரும். அது போல ஒரு சீடர் அப்படின்னா நான் இன்னொரு சீடரை உருவாக்கினாதான் நான் பலன் கொடுக்கிற சீடர், அதுவும் நிலைத்திருக்கிற கனி கொடுக்குற சீடராக இருக்கணும். அப்போ நான் நிறைய பேரை இயேசுவுக்காக உருவாக்கணும், நிறைய சீடர்களை உருவாக்கணும், நிறைய பேர் இயேசுகிட்ட கொண்டு வரணும். இதுதான் ஆண்டவருக்கு நாம் கொடுக்குற கனி கொடுக்குற வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நான் என் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட அர்ப்பணம் செய்தேன். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பிற்பாடு திரும்ப ஆண்டவர்கிட்ட நான் நிறைய முறை ஆண்டவரே இந்த காட்சி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்படி ஜெபித்து கொண்டே இருந்த போது ஒரு நாள் ஆகஸ்ட் மாதம் 2001 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இயேசுடைய உருமாற்ற பெருவிழா 6ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு. ஏன்னா அன்னைக்கு 5ஆம் தேதி இரவு ஜெபம், எங்களுக்கு நைட் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நாங்கள் 15 பிள்ளைங்க டார்மெட்ரியில் டிவைன் சென்டரில் தான் எல்லோரும் ஒரே பெரிய ஹால், இது மாதிரி பெரிய ஹாலில் எல்லாம் படுத்துருக்கோம். நல்லா தூங்கிட்டு இருக்கோம். கரெக்டாக 12 மணி என் முன்னாடி ஆண்டவர் இயேசு, உயிர்த்த ஆண்டவர், மகிமையான இயேசு, பாடுகள் ரத்தம் எதுவும் இல்லை, ஆனால் நல்ல பெரிய ஒரு 6 அடி உயரம், நல்ல அகலமான நெத்தி, பெரிய புருவம், நல்ல நீல நிற கண்கள், நல்ல ஒடுங்கி போன கண்ணம், சுருண்ட முடி, நல்ல வெள்ளை நிற அவரோட ஆடை, ஒரு பிங்க் கலர், ஒரு ரோஸ் கலரில் இருக்க அவரோட முகமெல்லாம் அப்படியே ஜொலிக்கிற முகம், ஒரு தேஜஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பயங்கரமான அந்த ஜொலிக்கிற அந்த முகம் என் முன்னாடி வந்து நின்னார் உயிர்த்த இயேசு. நான் காட்சியில் இயேசுவை பாடுகளோட ரத்தத்தோடு பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் ஆண்டவர் உயிர்த்த ஆண்டவரை மகதலா மரியா பார்த்த அந்த இயேசுவை நான் பார்க்குறேன். பிரைஸ் தி லார்ட். நான் பார்த்தேன் இவர் இயேசு தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவருடைய கையில் இந்த 2 கையிலேருந்து காலிலேருந்து இதயத்திலிருந்தெல்லாம் அந்த காயங்களில் இருந்தெல்லாம் ஒரு வெளிச்சம் மின்னல் மாதிரி அப்படியே வெளியே வருது. நீளமாக அப்படியே கொடியாக மின்னல் மாதிரி வந்துட்டே இருக்குது. அந்த வெளிச்சத்தை பார்க்குறேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு ஞாபகமே இல்லை, என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாது. அப்படியே அந்த 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 காட்சியோடு அப்படியே எனக்கு மயக்கம் வந்துச்சு, தெரியல. திரும்ப நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது மதியம் 3 மணி, 12 மணிக்கு இயேசுவை பார்த்தேன். திரும்ப நான் கண்ணை திறந்து நார்மல் இதுக்கு வரும்போது 3 மணிக்கு கண்ணை திறந்து பார்க்கும்போது என்னை சுற்றும் ஆட்கள் இருக்காங்க, சாமியார் ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, மக்கள் இருக்காங்க. என்னால் எழுந்திருக்கவே முடியல. அப்போ தான் நான் என்னோட கையெல்லாம் பயங்கர வலியாக இருந்துச்சு. பார்க்கும்போது காயங்கள் அப்படியே காயப்பட்டு காயத்துலேருந்து ரத்தம் வடிய ஆரம்பிச்சுது. காலில் அப்படியே காயங்கள் இருந்து ரத்தம் வடியுது. இதான் முதல் முறையாக நான் இயேசுவிடமிருந்து காயங்களை பெற்றுக்கொண்ட அந்த நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றிலிருந்து இன்னைக்கு இப்போ 25வது வருடம். இது 25வது வருடம். ஒவ்வொரு தவக்காலத்திலும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகளையும் இயேசுடைய அந்த திருக்காயங்களை ஆண்டவர் எனக்கு பரிசாக கொடுப்பாரு. ஒவ்வொரு முறையும் அந்த காயங்களை பார்க்கும்போது, காயங்கள் உடலில் வரும்போதெல்லாம் உயிர்த்த ஆண்டவர் இயேசு என் முன்னாடி வந்து நிற்பார். ஆண்டவர் இயேசு உயிர்த்த ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்பார். அப்படி அவர் வந்து நிற்கும் போது தான் எனக்கு இந்த காயங்கள் திறக்கும், ரத்தம் வரும். அப்போ அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஆண்டவர் இயேசு உயிர்த்த உடனே மகதலா மரியா காட்சி கொடுத்தாரு இல்லையா, காட்சி கொடுத்தாங்க. அப்போது மகதலா மரியா வந்து ஓடி போய் அப்படியே அவங்கள பற்றி கொள்ளுவாங்க. பைபிளில் வாசிக்கிறோம், பற்றி கொள்ளுவாங்க. அப்போ இயேசு சொல்லுவார், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் இன்னும் தந்தையிட்ட போகல அப்படின்னு சொல்லி. ஏன் அவங்க பற்றி கொண்டாங்க அப்படின்னா, நானும் ஒவ்வொரு முறை இயேசுவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த ஆசை வரும், அவரை போய் இறுக பிடிக்கணும் அப்படின்னு தான் ஆசை வரும். அவ்வளவு அழகா, கவர்ச்சியா, அவ்வளவு அழகாக இருப்பார். அந்த ஆசை வரும். மகதலா மரியாவுக்கும் நிச்சயமாக அந்த ஆசை வந்திருக்கும். ஏன்னா இயேசுவோடே இருந்தவங்க வேறவங்க. அந்த உயிர்த்த இயேசு அனுபவம் வந்த பிற்பாடு தான் அவங்களும் சாட்சியாக மாறினாங்க. அதுக்கு பிற்பாடு சீடர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. தோமையாருக்கு சொல்கிறாரு, இதோ காயங்கள், இதோ விழாவில் உன்னுடைய விரலை தொட்டு பாரு அப்படின்னு சொல்லி அந்த காயங்களை காட்டுறாரு. அப்போ இயேசுடைய உயிர்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி என்ன அப்படின்னா அவருடைய காயங்கள் தான், இயேசுடைய காயங்கள் தான். ஏன்னா காயப்பட்டு இயேசு உயிர் தெழுந்தது இவர் மட்டும்தான். எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்தாங்க, ஆனால் உயிர்த்தவர் இவர் மட்டும்தான்.
அப்போது அந்த ஆண்டவர் இயேசு உயிரோடு இன்றைக்கும் நம்மோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக தான் நான் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். நான் அது எவ்வளவு உண்மை அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நான் அதை அனுபவிச்சுருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு முன்னாடி வருவார். அதோடு இல்லை, அதுக்கப்புறம் அந்த காயங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. மாதம் 2001 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இரவு அன்னை மரியாள் எனக்கு காட்சி கொடுத்தாங்க. அன்னை மரியா காட்சி கொடுத்த போது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, மகளே விமலா, உனக்கு சமாதானம். என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் நீ பங்கேற்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனாலும் நீ வாழ்க்கையில் நிறைய துன்பப்படுவே, நான் உன்னோடு இருப்பேன், நீ பயப்படாத, நான் உனக்கு கற்றுத்தருவேன் அப்படின்னு சொல்லி மாதா எனக்கு முதல் காட்சியில் என்னை உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நிறைய கஷ்டம் துன்பம் வந்துச்சு. கடவுளால் அழைக்கப்பட்ட எல்லாருக்குமே துன்பம் உண்டு இல்லையா? துன்பம் இருக்கா இல்லையா? கடவுளால் அழைக்கப்பட்டவங்களுக்கு துன்பம் உண்டா இல்லையா? எல்லாருக்குமே இருக்குது இல்லையா? இங்கே இருக்க யாருக்காவது துன்பம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு கஷ்டமே இல்லை, துன்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இல்லை உலகத்தில், யாருமே இல்லை. சின்னவங்களுக்கு சின்ன பிரச்சனை, பாவம் பிள்ளைங்க பாருங்கள், பெரியவங்களுக்கு பெரிய பிரச்சனை, ஃபாதர்ஸ்க்கு பிரச்சனை, சிஸ்டர்ஸ்க்கு பிரச்சனை, வாலிப பிள்ளைங்களுக்கு பிரச்சனை, பாட்டி தாத்தாமாருக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை, சோகம், துன்பம், கஷ்டம் இருக்க தான் செய்யுது. இப்போது இந்த கஷ்டம் துன்பம் எல்லாமே நம்ம நினைக்கிறோம், இது துன்பம் எனக்கு ஏன் வந்துச்சு, ஏன் வருது, எதுக்காக இந்த துன்பம் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் கேட்குறோம் இல்லையா? சில துன்பங்கள் கடவுளால் அனுமதிக்கப்படுகிற துன்பங்கள், சில துன்பங்கள் கடவுளால் அனுமதிக்கப்படுகிற துன்பங்கள், சில துன்பங்கள் நம்முடைய பாவத்தினால் வருகிற துன்பங்கள், நம்ம செய்த பாவத்தினால் வருகிற துன்பங்கள், சில துன்பங்கள் சாத்தானால் வருகிற துன்பம். 3 வகையாக இருக்குது துன்பத்தில், 3 வகையாக இருக்குது. ஒன்று கடவுள் அனுமதித்து கொடுக்கிற சிலுவைகள் துன்பங்கள், இது மகிமை. கடவுள் அனுமதித்து துன்பம் வருது அப்படின்னா அதனால மகிமை உண்டாகும், அதனால் ஆன்மாக்கள் மீட்கப்படுவாங்க. சரிங்களா? 2வது நம்முடைய பாவத்தினால், நான் பாவம் செய்து அதனால் நான் துன்பப்படுறேன் அப்படின்னா அது என்னால் வந்தது, என்னுடைய சுயநலத்தால், என்னுடைய இச்சையினால், என்னுடைய ஆசையினால், என்னுடைய வாழ்க்கையில் நானாக எடுத்த தீர்மானத்தினால் வந்த பிரச்சனைகள் துன்பங்கள் அப்படி இருக்கலாம். அதுலேருந்து நான் திருந்தி வரணும் அப்படின்னா நம்முடைய சுய மீட்புக்காக நாம் உழைக்கணும். இது 2வது. 3வது வகை துன்பம் சாத்தானிடமிருந்து வருகிற துன்பம். சாத்தானிடமிருந்து வருகிறது. சாத்தான் நிறைய நேரம் 1 பேதுரு 5:8 சொல்லப்படுது, கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் யாரை விழுங்கலாம் என தேடி திரிகிறான் இல்லையா? அப்போது அந்த கர்ஜிக்கும் சிங்கம் போல நம்ம பக்கத்தில் நம்முடைய பலவீனத்தை நல்லா தெரிந்தவன் தான் சாத்தான். நம்முடைய பலவீனம் என்னன்னு நமக்கு கூட தெரியாது, சாத்தானுக்கு தெரியும் நம்ம பலவீனம் என்ன. இப்போ ஃபோனு, நிறைய பேருக்கு செல்ஃபோனு தான் பலவீனம். நிறைய பேருக்கு, சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட செல்ஃபோனுக்கு அடிமையாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் இதனாலேயே படிப்பை இழந்து போயிட்டாங்க, வாழ்க்கையை இழந்து போயிட்டாங்க, ஃபோனுக்கு அடிமையாகி போயிருக்காங்க. அதனாலேயே குடும்பத்தில் நிறைய சண்டை இந்த செல்ஃபோன்னால தான். செல்ஃபோன்னால் எத்தனை குடும்பத்தில் அம்மா பிள்ளைங்களுக்கு, அப்பா பிள்ளைங்களுக்கு சண்டை தெரியுமா? பசங்க வீட்டை விட்டு போயிடுறாங்க, பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்போ பாரு அந்த ஃபோன்லேயே தான், சோறு கூட வேண்டாம், ஃபோனே தான். சிரிக்கிறாங்க பாருங்க, ஃபோனு தான் 24 மணி நேரம். நைட்டு பெட்ஷீட்டுக்குள்ளே போத்துட்டு கூட ஃபோனை பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருக்குது. தலையாணி கடியில் வச்சுக்கிறது, பாத்ரூம் போனாலும் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது, அப்படி ஆயிடுச்சு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் யோசுவாட்ட, இந்த திருச்சட்ட நூலை உன் கண்முன் நின்று அகற்றாதே, இந்த திருச்சட்ட நூலை உன் கண்முன் நின்று அகற்றாதே, நீ அல்லும் பகலும் இதை தியானிப்பதில் கருத்தாயிரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யோசுவா 1:8. ஆனால் இப்போ எல்லாரும் செல்ஃபோனை உன் கண் முன் நின்று அகற்றாதேன்னு சொன்ன மாதிரி அதுதான் இருக்குது இப்போ கையில், எல்லார் கையிலையும். அது நல்லதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு, அது நல்லதுக்கு பயன்படுத்தலாம், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அதுலேயே அடிமையாக போய் அதுக்குள்ளே உட்காந்து உலகத்தையே மறந்து தன்னுடைய எதிர்காலத்தை வீணாக்கிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க, எத்தனையோ பேர்.
எத்தனையோ பேர் இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு ஃபேஸ்புக்குன்னு போய் தப்பான உறவுகள், தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதனால வாழ்க்கையில் தொலைச்சவங்க எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம். அது தெரிஞ்சும், அது பாவம்னு தெரிஞ்சும் அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு, அது ஒரு வலை இல்லையா, இன்டர்நெட்டு அது ஒரு வலை. அதுக்குள்ளே, அந்த வலைக்குள்ளே போய் ஏன் சிக்கிக்கணும்? அதனால உங்களுக்கு எந்த நன்மையுமே இல்லை. இதில் கற்றுக்கொள்ள முடியாதது இந்த உலகத்தில் எதுலேயும் கற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புலையும் கற்றுக்கொள்ள முடியாது. இதுக்குள்ளே இருக்க எல்லா ஞானமும் இறைவார்த்தைக்குள்ளே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு விதத்தில் சாத்தான் நம்மை அடிமைப்படுத்தி வைக்கிறான். ஏதோ ஒன்று விதத்தில் ஒருத்தர் போதைப் பொருளுக்கு அடிமையாக போகலாம், இல்லைன்னா விபச்சாரம், பெண்கள், காமம், இதுக்கு அடிமையாக போகலாம், இல்லையா பதவி, பட்டம், புகழ் அப்படிங்கிற அரசியல் சம்மந்தப்பட்ட காரியங்களில் அடிமையாக போகலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மொபைல், இன்டர்நெட்டு, தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு அடிமையாக போய் உட்காந்துக்கலாம், இல்லைன்னா ஒரு சிலர் சாப்பாட்டு கூட அடிமையாக இருப்பாங்க, சாப்பிட்றது மட்டும்தான் வேலையாக இருக்கும். அது ஒரு அடிமைத்தனம். பெருந்தீனி விரும்பல், அதுவும் ஒரு அடிமைத்தனம். சிலருக்கு ட்ரெஸ்ஸு மேலே ட்ரெஸ்ஸே அடிமைப்படுத்தும், விதவிதமாக வாங்கி அடுக்கிறது, உடுத்தவே மாட்டாங்க, பேராசை, இது மாதிரியெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் அடிமைத்தனம் நமக்குள்ளே இருக்கும். சிலர் உறவுகளுக்கு அடிமையாக இருப்பாங்க. தவறான உறவு இருக்கலாம், நல்ல உறவாக கூட இருக்கலாம், அவங்க இல்லைன்னா உலகமே இல்லை அப்படின்னு கூட அடிமைப்பட்டு போய் இருப்பாங்க. இது மாதிரியெல்லாம் நம்முடைய அடிமைத்தனம், நம்முடைய வீக்னஸ்ஸு, நம்முடைய பலவீனம் என்னான்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதை வச்சே அடிப்பான். அவன் எதில் நீ வீக்காக இருக்கிறியோ அதை வச்சே தான் அடிப்பான். அப்படி நம்முடைய எல்லா பலவீனங்களையும் அறிந்த சாத்தானும் நம்மை சோதிப்பான். அவனாலும் நமக்கு துன்பம் வரும். அப்போ இந்த 3 வகையான துன்பங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இப்போ நம்முடைய பாவங்கள், நம்முடைய துன்பத்துக்கு காரணம் என்ன கண்டுபிடிச்சிங்களா? என்னைக்காவது நம்முடைய துன்பத்துக்கு காரணம் என்ன? இப்போ நான் துன்பப்படுறேன், இது சாத்தான்ட்டு வந்ததா, இல்லை கடவுளிடமிருந்து வந்ததா, இல்லை இது என்னால் வந்ததா? இன்னைக்கு கண்டுபிடிங்க. உங்களுக்கு இருக்கிற துன்பம் இது எங்கிருந்து வந்துச்சு, யாரிடமிருந்து வந்துச்சு? இது என்னால் தான் வந்துச்சா அப்படின்னா நானே அதை சரி பண்ண முடியும். சாத்தானால் வந்துச்சுன்னா கடவுளிடமிருந்து உதவி கேட்டு அதிலேருந்து வெளியே வர முயற்சி எடுக்கலாம். கடவுளிடமிருந்து வந்துச்சு அப்படின்னா நான் அதை முழு மனசாக ஏற்றுக்கொண்டு அதில் வழியாக ஆன்மாக்களை மீட்க நான் என்ன செய்யணும்னு நம்ம முயற்சி எடுக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அன்னை மரியாள் இருக்காங்க இல்லையா, அன்னை மரியாள் இங்கே மாதா இருக்காங்க, மாதா அன்னை மரியாள் இருக்காங்க. அன்னை மரியாள் வாழ்க்கையில் துன்பப்பட்டாங்களா? துன்பப்பட்டாங்களா? பேசுங்க. துன்பப்பட்டாங்க. கொஞ்சமா நிறையவா? நிறைய துன்பம் இல்லை அவங்க வாழ்க்கையில் முழுவதுமே. வியாகுல மாதானே பேர் அவங்களுக்கு இல்லையா, அந்த அளவு துன்பப்பட்டிருக்காங்க இல்லையா. மாதா பாவம் செய்தாங்களா? இல்லை, மாதா பாவம் செய்யலை. ஈவன் ஜென்ம பாவம் கூட இல்லை அவங்களுக்கு. நமக்காவது அந்த ஜென்ம பாவம், ஒரிஜினல் சின் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த ஜென்ம பாவம் கூட இல்லை. அப்படி இருந்தோம் ஜென்ம பாவம் கூட இல்லாத மாசற்ற தாய் ஏன் துன்பப்பட்டாங்க? ஏன் துன்பப்பட்டாங்க? அவங்களுக்கு துன்பம், நிறைய துன்பம் வந்துச்சுல்ல, வாழ்க்கையில் நிறைய துன்பம் வந்துச்சு. சின்ன வயசுலேருந்து துன்பம் தான் அவங்களுக்கு. அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க, கடைசியில் கல்யாணம் ஆகாமல் கரு விட்டாங்க, குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு இடம் கிடைக்காம மாட்டு தொழுவத்துக்கு போனாங்க. அங்கேருந்து எகிப்துக்கு ஓடிப்போன்னு சொல்லிட்டு பச்சை குழந்தைய எடுத்துகிட்டு பாலைவனத்தில் பயணம் செய்தாங்க. திரும்பி அங்கே போய் எகிப்தில் போய் வேலை இல்லாமல் சோறு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, இருக்க இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. இப்போ அந்த துன்பமெல்லாம் ஏன்? கடவுள் குழந்தை இயேசு கடவுள் கையிலே வச்சுட்டு அவங்களுக்கு எதுக்கு துன்பம்? துன்பப்பட்டாங்கல்ல. ஏசு துன்பப்பட்டாரா? அவரும் பாவமே இல்லாதவர் தானே, அவரும் துன்பப்பட்டார். யாருக்காக? 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 எனக்காக. யாருக்காக? அதை மாற்றி சொல்லணும் இனிமே. அவர் நமக்காகன்னு சொல்லவே கூடாது, எனக்காக. எல்லாரும் எனக்காக தான் துன்பப்பட்டார்னு சொல்லணும். நமக்காகன்னு இதிலெல்லாம் ரொம்ப அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்காதீங்க. இதில் சுயநலமாக இருங்க. எனக்காக ஏசு எனக்காக தான் பாடுபட்டார், எனக்காக தான் துன்பப்பட்டார். அப்போ அம்மாவும் அன்னை மரியாளும் நம்முடைய மீட்புக்காக, என்னுடைய மீட்புக்காக, இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக
அவங்க இந்த துன்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க, இந்த கஷ்டங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு நமக்காக வேதனைப்பட்டு இறந்து அடக்கம் பட்டார். அது இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக. அப்போ அந்த துன்பம் மீட்புக்கான துன்பம். பிரைஸ் தி லார்ட். அந்த துன்பம் மீட்புக்கான துன்பம். ஒருத்தருக்கு விடுதலை கிடைக்குது, ஒருத்தருக்கு மன அமைதி கிடைக்குது, ஒருத்தருக்கு பாவத்திலேருந்து அவங்க விடுபட்டு தூய்மையாக வாழ்றதுக்கு அது உதவியாக இருக்குது அப்படின்னா, நான் அனுபவிக்கிற துன்பம் அது மகிமையானது, மீட்புக்குரிய துன்பம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அது கடவுளிடமிருந்து வருகிற துன்பம் இல்லையா? இப்போது நாம் ஏதாவது ஒரு பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறோம் இல்லை. நான் எனக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நான் ஒரு 10 லட்ச ரூபா ஒரு இடத்துல கடன் வாங்குறேன். என்னுடைய வருமானத்துக்கு மீறி என்னுடைய நிலைக்கு ஸ்டேட்டஸ்க்கு மேலே நான் வாழ ஆசைப்பட்டு, நான் நல்லா வாழணும்னு ஆசைப்பட்டு நான் ஒரு கடன் வாங்குறேன்னு வைங்க. அந்த கடன் வட்டிக்கு வாங்குறேன்னு வைங்க. வட்டிக்கு கடன் வாங்கிட்டு அந்த வட்டி மேலே வட்டி அப்படியே போயிட்டே இருக்கும். அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டம் வரும்ல, அந்த கஷ்டத்துக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். கடன் வாங்கிறது அதை ஆசை, நம்ம தகுதிக்கு மீறி வாழணுங்கிற ஆசை. ஒரு சிலர் கடன் வாங்கியாவது விருந்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அப்படியெல்லாம் இருக்காங்க. இதனால் வர்ற துன்பம் என்னால் வந்தது, என்னுடைய ஆசையால் வந்தது, அது என்னுடைய பாவத்தினால வந்தது. இப்போ HIV பேஷண்ட் எல்லாம் இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க, அவங்கெல்லாம் தவறான உறவுனால இந்த மாதிரி நோய் வருது அப்படியெல்லாம் நம்ம தெரியும். இந்த மாதிரி நோய், ஒரு சில நோய் வரும். இப்போ கேன்சர் வருது, ஒரு சில விடாமல் புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்குது, அது விடாமல் புகையிலை சாப்பிட பழக்கம் இருக்குது, அவங்களுக்கு கேன்சர் வருது. அது யாருனால வந்தது? அவங்களுடைய பாவத்தினால இல்லையா? நான் செய்த தவறால் எனக்கு அந்த நோய் வந்துச்சு, நான் செய்த தவறால் எனக்கு அந்த பாவம் எனக்குள்ளே வந்துச்சு, இந்த கஷ்டம் எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அது என்னுடைய தவறால் வந்தது. அதை நான் தான் திருத்திக் கொள்ளணும். அப்போ அதையும் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு இப்போ வந்திருக்கிற கஷ்டம் யாரால் வந்தது, எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். ஒரு சிலது தீய ஆவியால் நமக்கு வரலாம். பில்லி சூனியம், மந்திரவாதம், கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான காரியங்கள், அந்த மாதிரி தீயவன் சில நேரங்களில் தீமைகளை கொண்டு நம்ம எல்லாம் போடுவான், வெளியிலிருந்து துன்பத்தை கொடுப்பான். அதையும் நாம் கண்டுபிடிக்கணும். அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஆவியானவர் வேணும். பிரைஸ் தி லார்ட். நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? நமக்கு கடவுளுடைய துணை வேணும், ஆவியானவருடைய துணை வேணும், அந்த தேர்ந்து தெளிகிற ஆற்றல் வேணும். அதுக்குள்ளே நம்ம இருந்தால் மட்டும்தான் நாம் இதை பிரித்து பார்த்து அதை பலனுள்ள துன்பமாக நம்மளால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்போது நான் இந்த அனுபவங்களெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? இந்த அனுபவம்லாம் ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள். எனக்கு அன்னை மரியாள் அடிக்கடி காட்சி கொடுப்பாங்க. இப்போவும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் வழி நடத்திட்டு இருக்காங்க, எங்கே போகணும், எங்கே செய்யணும், என்ன செய்யணும். இப்போ நான் ஒரு ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலைசேஷன் அப்படின்னு நற்செய்தி அறிவிப்புக்கான பயிற்சி பள்ளி சேலத்தில் ஆண்டவர் சொல்லி தான் அந்த ஸ்கூல் ஆரம்பித்தோம். நற்செய்தி அறிவிக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். அந்த பள்ளியை கூட அம்மா மாதா சொல்லி தான் அங்கே ஆரம்பித்தோம். 15 வருஷம் ஆச்சு, அது நல்லா நடந்துகிட்ருக்கு. அகில உலக புதிய நற்செய்தி அறிவிப்பு பயிற்சி பள்ளி. இப்போ இன்னைக்கு வரைக்கும் அன்னை மரியாள் என்ன லீட் பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க, ஆவியானவர் துணையோடு வழி நடத்துகிறாங்க. இதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் 2001 வருஷம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி என் வாழ்க்கையில் ஒரு சின்ன திருப்பு முனை நடந்துச்சு. 2001 நவம்பர் மாதம் 9ஆம் தேதி என் வாழ்க்கையில் ஒரு சின்ன திருப்பு முனை. என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு எனக்கு முதல் முறையாக நற்கரணை கொடுத்தார். நற்கரணை கொடுத்து இயேசுவிடம் நான் நற்கரணை பெற்றுக்கொள்கிறேன். நற்கரணை பெற்றுக்கொண்ட போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, சாத்தான் உன்னை சோதிப்பதற்கு பிதாவிடம் அனுமதி பெற்றுள்ளான், நீ எல்லா விதத்திலும் நீ சோதிக்கப்படுவாய், ஆனாலும் நான் உன்னோடு இருப்பேன், நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல ஒரு செய்தியை கொடுத்தார்.
அந்த செய்தி கொடுத்த அடுத்த நாள் எனக்கு சாத்தானுடைய சோதனை ஆரம்பிச்சுது. முதல்ல சோதனை வந்து என்ன, பாம்பு கடிச்சிச்சு. நல்ல பாம்பு, என்னுடைய வலது காலில் பாம்பு கடிச்சிது. பாம்பு கடித்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 7 நாள் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ எனக்கு 2வது நாளே எனக்கு மாதா வந்து எனக்கு சுகம் கொடுத்தாங்க. என்னுடைய விஷெல்லாம் எடுத்து அது ரொம்ப போராடினாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப போராடினாங்க. ஏன்னா உடம்பு ஃபுல்லாக விஷம் பரவிருச்சு, ப்ளூ கலர் ஆகிட்டேன். வாமிட்டெல்லாம் நான் ஸ்டாப்பாக வாமிட் வந்துகிட்டே இருந்துச்சு. நைட்டெல்லாம் ரொம்ப போராட்டம். நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் எப்படியாவது உயிர் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு அன்னை மரியாள் என் முன்னாடி வந்து, அதுவும் ஒரு சிஸ்டருடைய வடிவில், அங்கே வேலை செய்கிற ஒரு சிஸ்டர் மாதிரியே வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு இந்த விஷெல்லாம் என் உடம்புலேருந்தெல்லாம் எடுத்தாங்க, என்னை சுகப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சாத்தானோட சோதனை ஒவ்வொரு முறையும் வித்தியாசமாக வர ஆரம்பிச்சுது. நாம் கற்பனை பண்ணுற சோதனை இல்லை, கற்பனைக்கும் மிஞ்சிய சோதனை எனக்கு வர ஆரம்பிச்சுது. எனக்கு அந்த அனுபவம் பாம்பு கடிச்சு ஒரு 10 நாள் 7 நாள் கழித்து வீட்டுக்கு போயிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. வீட்டில் போனதுக்கப்புறம் மாதா வந்து எனக்கு அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி, இந்த மாதம் 15ஆம் தேதி அன்னை மரியாள் எனக்கு வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்தாங்க. வேளாங்கண்ணியில் காட்சி கொடுத்து எனக்கு ஒரு ஜெபமாலையை எனக்கு பரிசாக கொடுத்தாங்க. வெள்ளை நிற ஜெபமாலை. அந்த ஜெபமாலை என்னுடைய வீட்டில் ஜெப அறையில் வைத்திருக்கிறோம். அதிலிருந்து அடிக்கடி பால் வடிந்து வரும். அதுக்காகவே மக்கள் அந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க ப்ரே பண்ணுறதுக்காக. அந்த ஜெபமாலை எங்கள் வீட்டில் இருக்குது. அதனால தான் ஜெபமாலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆயுதம். சாத்தானை எதிர்க்க கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருந்துச்சு. அந்த ஜெபமாலையை நான் அடிக்கடி ஜெபமாலை சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த போது கூட 12 மணி, மதியம் 12 மணி அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜெபமாலை எடுத்து என் கையில் கொடுத்து 12 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. 12 மணி ஆச்சுன்னா என்ன அர்த்தம், ஜெபிக்கிற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபமாலை கொடுத்துட்டு அப்படியே மறைஞ்சிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி மாதா அடிக்கடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒரு மாதம் முடிந்த பிற்பாடு எங்கள் வீட்டில் நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் என் முன்னாடி அப்படியே ஒரு மின்னல் மாதிரி என் முன்னாடி அப்படியே போச்சு. பார்த்தா 2 கண்ணும் எனக்கு பார்வை போயிடுச்சு. கொஞ்சம் ரொம்ப நாள் பார்வை வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் கோயிலில் தான் ஜெபமாலை சொல்லிட்டு இருந்தோம். திடீர்னு என் முன்னாடி சாத்தான் வந்து ஜெபமாலை என்கிட்ட இருந்து கேட்டான், இதை கொடுத்துரு, நீ ஜெபிக்காத அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கையில் இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தபோது அவன் ஓங்கி ஒரு அடிச்சுட்டு வந்து என் ஜெபமாலையெல்லாம் பிச்சு அப்படியே தூளாக செதறி போயிடுச்சு. பங்கசாமி இருக்கார், சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, மக்கள் நிறைய பேர் ஜெபமாலை சொல்லிகிட்டே இருக்கோம். நான் கீழே விழுந்து காதிலேருந்து அப்படியே ரத்தம் வடிய ஆரம்பிச்சுது. அன்னையிலேருந்து 2 காதும் கேட்காம போயிடுச்சு. காது கேட்கல, கண்ணும் தெரியாது. அப்போ காது கேட்கல, கண்ணு தெரியல. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நிறைய பாட்டு பாடிட்டே இருப்பேன், கடவுளை பாடிட்டே இருப்பேன், துதிச்சுட்டே இருப்பேன். நான் ஜெபத்தை அப்பவும் கூட ஜெபத்தை விடல. சாத்தானுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஜெபம் செய்யாத, ஜெபமால சொல்லாத, இதுதான் அவனுடைய ஒரே ஆசையாக இருந்துச்சு. என்கிட்ட இருந்து எப்படியாவது நான் ஜெபம் செய்ய நிறுத்தணும், எப்படியாவது நான் கடவுளை மறுதளிக்கணும், கடவுளை இல்லைன்னு சொல்லணும், இதுதான் அவனுடைய ஆசையாக இருந்தது. அப்போ நான் அடிக்கடி இந்த ஜெபம் சொல்கிறப்ப கண்ணு தெரியல, காது கேட்காமனோடனே பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன். பாட ஒரு நாள் அப்படியே நாவு வந்து அப்படியே மேலே ஒட்டிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பேச்சு வரல, சுத்தமாக ஒரு வார்த்தை கூட பேச்சே வரல. காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாயும் பேசாது. 4 வருஷம் அப்படி இருந்தேன். 4 வருஷம். அந்த நாட்களில் கொஞ்ச நாள் கழித்து 2 கால் முட்டிக்கு கீழே கால் 2 உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. நடக்க முடியாது, அப்படியே தவழ்ந்து தான் போவேன் நான். இப்போ எனக்கு வந்து அந்த 4 ஆண்டுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இருண்ட உலகம், இருட்டான வாழ்க்கை. எது பகலுன்னு தெரியாது, எது இரவுன்னு தெரியாது, யார் பக்கத்தில் இருக்கான்னு தெரியாது, யார் என்ன பேசுகிறான்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இந்த 4 வருஷம் என் வாழ்க்கையில் காணாமல் போயிடுச்சு, என்ன நடந்ததுன்னு தெரியாத அளவுக்கு. ஆனால் அந்த 4 வருஷம் உலகத்தை நான் பார்க்கல, ஆனால் நிறைய வானதூதர்களை பார்த்தேன். நான் மாதா அடிக்கடி பேசுவாங்க, இயேசுவை பார்ப்பேன், விண்ணகத்தை கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் நிறைய சாத்தானையும் இயேசுவை பார்க்கறத போல், வானதூதர்களை பார்க்க போல் சாத்தானையும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். சாத்தான் வந்து எப்படி இருப்பான்? சாத்தான் எப்படி இருப்பான்?
சிவப்பாக இருப்பானா, கருப்பாக இருப்பானா? ஏன் சாத்தானுக்கு மட்டும் கருப்புன்னு சொல்கிறோம்? ஏன் சாத்தானை மட்டும் கருப்பு அல்லது இருட்டு அப்படின்னு சொல்கிறோம்? சாத்தானுக்கு பேர் ஒளியின் தூதன் இல்லையா? ஒளியின் தூதன். லூசிஃபர் அப்படின்னா ஒளியின் தூதன். அப்போது அவனுக்கு இன்னொரு பேர், அதாவது முதன்மையான வானதூதர்களில் ஒருவராக தான் அந்த லூசிஃபர் இருந்தான். முதல்ல கடவுளுக்கு அடுத்த நிலையில் லூசிஃபர் இருந்தான். அவனுக்கு என்ன ஆசை வந்துச்சு அப்படின்னா, நான் கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கேன், ஒரே ஒரு முறை நான் கடவுளோட ஸ்தானத்தில் இருக்கணும். அவனோட ஆசைன்னா ஒரே ஒரு முறை நான் கடவுளோட ஸ்தானத்தில் இருந்து பார்க்கணும் அப்படின்னு அவனோட ஆசை. கடவுளுடைய படைப்பு கடவுளாக இருக்க ஆசைப்பட்டது தப்பு தானே? கடவுள் வந்து பார்த்தாரு, இது இவனுக்கு வந்த ஆசை வந்து மோசமான ஆசை, அதனால் இவன் இந்த இடத்துக்கு தகுதியானவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அந்த வானதூதனை அங்கிருந்து பாதாளத்துக்கு தள்ளி விட்டார். அப்போது ஒளியின் தூதன் இல்லையா, லூசிஃபர். அப்போது அந்த ஒளி அந்த ஒளியை கடவுள் அவனிடமிருந்து பறித்து கொண்டார். அவனிடமிருந்து ஒளியை பறிச்சுக்கிட்டார். ஒளியை அவனுக்கு இல்லை, சொந்தம் இல்லை. ஏன்னா அவன் இருளுக்கு சொந்தமானவன். அவனுடைய அந்த ஆனால் சாத்தானுக்கு கொடுத்திருந்த அந்த வானதூதருக்குரிய எல்லா வல்லமையும் அவனுக்கு உண்டு, எல்லா வல்லமையும் ஆற்றலும் அவனுக்கு உண்டு. ஆனால் அவன் அதை எதுக்காக பயன்படுத்துகிறான்? தவறான செயல்களுக்கு அதை பயன்படுத்திட்டு இருக்கான். அப்போ இந்த வானதூதன் வந்து ஒளியின் தூதனாக இருந்தவன் இப்போ இருளின் தூதனாக மாறிட்டான். இருளின் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக மாறினான். இப்போ நரகத்துக்கு தலைவனாக ஆனான். இப்போ இந்த லூசிஃபர் வந்து கடவுள்கிட்ட வந்து சோதிக்கிறதுக்கு அனுமதி வாங்கியிருந்தான் இல்லையா? அதனால் நிறைய நேரம் என்னை சோதிக்க ஆரம்பித்தான். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளாக செயலிழக்க ஆரம்பித்தோடனே, ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த 4 வருஷம் பார்வை இல்லைனாலும், பார்க்க முடியலனாலும், கேட்க முடியலனாலும், பேச முடியலனாலும் என் கையில் ஜெபமாலை மட்டும் ஒரு நாள் என்னை விட்டு போனதே இல்லை. ஏன்னா எனக்கு ஜெபமாலை தான் உயிராக இருந்துச்சு. இந்த ஜெபம் என்னை அடிக்க 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 ஜெபம் அதிகமாக சொல்லிகிட்டே இருந்தேன். ஜெபம் அதிகமாகிட்டே இருந்துச்சு. ஜெபம் அதிகமாக 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 என் மனசுக்குள்ளே, சரி அவன் அடிக்கிறானா இன்னும் 2 ஜெபமாலை சேர்த்து சொல்லுவோம், அவன் அடிக்கிறானா இன்னும் 2 ஜெபமாலை சேர்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபமாலையை அதிகப்படுத்திட்டே இருந்தேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஜெபத்தை அதிகப்படுத்த அவனுக்கு இன்னும் கோபம் அதிகமாச்சு. அவன் என்ன பண்ணான், இன்னும் அதிகமாக அடிக்க உபத்திரவம் பண்ண ஆரம்பித்தான். திடீர்னு பார்த்தா இந்த சிலுவையில் அரைஞ்ச மாதிரி செவுத்தில் அப்படியே தொங்க விடுவான். மணிக்கணக்காக அப்படியே தொங்கிட்டே இருப்பேன். சில நேரம் தலைகளாக தொங்க விடுவான். தலைகளாக தொங்கும்போது என்னாகும், 3 மணி நேரம் 4 மணி நேரம் தலைகளாக தொங்கினா மூக்குலேருந்தெல்லாம் ரத்தம் வடிய ஆரம்பிச்சிடும், காதிலேருந்து ரத்தம் வரும், கண்ணெல்லாம் பிதுங்கிக்கும், முகமெல்லாம் வீங்கிக்கும், மொத்த ரத்தமும் தலைக்கு வந்துடும். அப்படியே செத்து போகிற மாதிரி இருக்கும். சாகடிச்சிருவானா, உயிர் போயிடும். தலைகளை 3 மணி நேரம் தொங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த இடத்துல தொங்க விட்டுருவான். அது மாதிரியெல்லாம் சித்திரவதை பண்ணுவான். ஜெபம் சொல்லாத, ஜெபம் சொல்லு. ஜெபமால கையில் எடுத்து அட்டி நிலத்தில் போட்டு தேய்க்கிறது, தோலெல்லாம் உரிச்சு எடுத்துடுவான், முடியெல்லாம் பறித்து எடுத்துடுவான், பல்ல தட்டி விட்டுட்டான், கையை உடைச்சி விட்டுட்டான். இது மாதிரி அவன் எதையாவது போட்டு அடிப்பான். இரும்பு, கத்தி, கிளாஸு, பல்பு, எதெல்லாம் போட்டு அடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் போட்டு அடிப்பான். கொடுமை பண்ணுவான். மிளகாத்தூளை கண்ணில் வாயிலெல்லாம் மிளகாத்தூள் தூவுறது, கொதிக்கிற தண்ணியை எண்ணெய் எடுத்து ஊற்றுறது, தலையில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வச்சு விட்டுட்டான். இது மாதிரி நிறைய சித்திரவதை, அது சொல்ல முடியல என்னால். 4 ஆண்டுகள் இந்த மாதிரி ஒரு 50 வகையான சோதனைகளை ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சார். அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்தேன் நான். அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டறதுக்கு எனக்கு நிறைய வானதூதர்கள் எனக்கு உதவி செய்தாங்க. சமணசுங்க எனக்கு உதவி செய்தாங்க. எனக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும், காது கேட்காது, வாய் பேசாமல் இருக்கும்போதெல்லாம் எனக்கு என்ன நடக்குது, யார் அங்கே இருக்கா, என்ன பேசுகிறாங்க, முக்கியமான விஷயங்களை எனக்கு சொல்லி தருவாங்க. இப்போ வந்து பிஷப் வந்திருக்காரு, இல்லை இப்போ ஃபாதர் வந்திருக்காரு, அப்படி எனக்கு சொல்லி தருவாங்க. ஆனால் என்னால் பார்க்க முடியாது அவங்கள. அப்போது நான் வந்து சரி இந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துக்கு போயிருக்கோம், இங்கே இருக்கிறோம், இப்படி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன் நான். இது மாதிரி நிறைய எனக்கு உதவிகள் வானதூதர்கள் செய்தாங்க. அப்படி தான் நான் அந்த சோதனைகள்லேருந்தெல்லாம் வெளியே வர ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2004 நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த சாத்தானுடைய சோதனைகள் எனக்கு இருந்துச்சு. அந்த 2004 நவம்பர் மாதம்
நான் ஏற்காடு கார்மல் கான்வெண்ட்டில் என்ன கடைசி 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க கடவுள் என்ன அனுப்பியிருந்தார். அந்த 40 நாட்கள் வந்து அங்கே ஜெபிச்சுட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த முக்கியமான ஒரு வேலை தான் இந்த சீடர்களை உருவாக்குகிற அந்த பயிற்சி பள்ளி. அதை தொடங்குறதுக்கான வாய்ப்பையும் அதுக்கான இடத்தையும் கடவுள் காமிச்சார் எனக்கு ஆட்சியில். அந்த பள்ளி தொடங்குறதுக்கு நற்செய்தி அறிவிப்பு சீடர்களை உருவாக்குறதுக்கான ஒரு தளத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். 2004 ஆண்டவர் சொன்னார், இவ்வளோ நாளும் தீயவன் வந்து எனக்கு என் மேலே அதிகாரம் வந்துச்சு, சாத்தானுக்கு என் மேலே அதிகாரம் இருந்துச்சு, அதனால அவன் என்ன சோதிச்சான். ஆனால் இந்த நாள்லேருந்து நான் உனக்கு சாத்தான் மேல் உனக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த தீமையை எதிர்த்து நிற்க பேய்களை ஓட்டக்கூடிய அந்த வல்லமையை அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அது ஒரு ஸ்பெஷல் மினிஸ்ட்ரியாக நான் செய்துட்ருக்கிறேன். அதனால் இந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் தீமைகளையும் வெல்லக்கூடியவர், சாத்தானே எல்லாம் ஓட்டக்கூடியவர், பேய்களை ஓட்ட அதிகாரம் உள்ளவர். அவர் நம்மோடு இருக்கார், நமக்குள்ள இருக்கார், உயிர்த்த ஆண்டவராக நம்மோடு இருக்கார். அப்படிங்கிறதுக்கு நான் இந்த அனுபவங்களெல்லாம் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லியிருக்கேன். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வர்ற துன்பங்கள் ஆண்டவரால் அனுமதித்து வருது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, பெரிய ஒரு பலன் நமக்காக காத்துட்ருக்கு. அப்போ அந்த துன்பம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதுக்கு நாம் சொல்யூஷன் தேட முடியும். அதனால் அதுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளில் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. அம்மா மரியே வாழ்க.